சாந்தி 8/11/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவரானால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடும். மேலும் நீங்கள் டபுள் கிரீடம் அணிந்து உலகத்திற்கே அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: பாபாவிற்கு முன் எப்படிப்பட்ட குழந்தைகள் அமர வேண்டும்? பதில்: ஞான டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள். பாபா முன்பு அமரும் பொழுது பாபாவின் முரளியும் அவ்வாறு இருக்கும். ஒருவேளை முன்னால் உட்கார்ந்து கொண்டு இங்கும் அங்கும் யாராவது பார்த்தால் இந்த குழந்தை எதையும் புரிந்து கொள்ளவில்லை என பாபா புரிந்து கொள்வார். நீங்கள் எப்படிப்பட்டவரை அழைத்து வந்துள்ளீர்கள்? பாபாவிற்கு முன்பு கொட்டாவி விடுகின்றனர் என்று பாபா பிராமணர்களை பார்த்து கேட்பார். குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட தந்தை கிடைத்திருக்கின்றார் என்றால் மகிழ்ச்சியில் நடனம் ஆட வேண்டாமா? பாடல்: தூர தேசத்தில் வசிக்க கூடியவரே, வாருங்கள் இந்த பூலோகத்திற்கு. எங்க சுகம் சாந்தி இருக்குமோ அங்கு எங்களை அழைத்து செல்லுங்கள் அப்படின்றது ஒரு பாடலா இருக்கு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று யாரை நாம் நினைவு செய்கின்றோமோ அவரே ஆன்மீக தந்தை என்று ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். மீண்டும் வந்து எங்களுக்கு சுகத்தை அளியுங்கள், நாங்கள் துக்கத்தில் இருக்கின்றோம். இந்த முழு உலகமும் துக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது கலியுக பழைய உலகம் ஆகும். பழைய உலகம் மற்றும் பழைய வீட்டில் புது உலகில் புது வீட்டில் இருந்தது போன்று அவ்வளவு சுகம் சாந்தியோடு இருக்க முடியாது. நாம் தான் உலகத்திற்கே அதிபதியாக ஆதி சனாதன தேவி தேவதையாக இருந்தோம். நாமே 84 பிறவிகளை எடுத்தோம் என குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்து நடித்தீர்கள் என்று உங்களின் பிறவிகளை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை என்று சிவ தந்தை கூறுகின்றார். மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கின்றோம் என நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு மறுபிறவியும் எத்தனை வருடங்களை உடையது? 84 லட்சம் என்ற கணக்குப்படி பார்த்தால் சிருஷ்டி சக்கரம் மிகவும் பெரியதாக இருக்கும். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைத்து வந்துள்ளார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். நாமும் தூர தேசத்தில் வசிக்க கூடியவர்தான். நாம் இங்கே வசிக்க கூடியவர்கள் கிடையாது. நம்ம கடவுளை கூப்பிடுறோம், தூர தேசத்தில் வசிக்க கூடியவரே இந்த உலகத்துக்கு வாங்க. ஆனா உண்மையிலே நம்மளோட வீடு கூட தூர தேசம்தான். நாம இங்க நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நாம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். பாபாவை கூட நாம் பரந்தாமத்தில் நினைக்கின்றோம். இப்பொழுது இந்த வேற்று தேசத்தில் வந்திருக்கின்றோம். சிவனை தந்தை என்கின்றோம். ராவணனை தந்தை என்று கூற முடியாது. பகவானைத்தான் தந்தை என்பார்கள். தந்தையின் மகிமைகள் தனிப்பட்டது ஆகும்.
5 விகாரங்களை யாராவது மகிமை செய்வார்களா? ராவணன் என்பது 5 விகாரங்களை உடையது. அதாவது 5 விகாரங்கள் ஆண்களுக்குள்ளவும் இருக்கு, பெண்களுக்குள்ளவும் இருக்கு. அதுதான் 10 தலை காமிச்சிருக்கிறாங்க. காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் அப்படிங்கிற 5 தீய குணங்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இருக்கின்றன. அதனால தசானந்த 10 தலை காமிச்சிருக்காங்க ராவணனுக்கு. அந்த 5 விகாரங்களை யாராவது மகிமை பாடுவாங்களா என்ன? அதனால ராவணனுக்கு யாரும் மகிமை பாட மாட்டாங்க. தேக உணர்வு மிக பெரிய நோயாக்கம், பெருவியாதி. போன முரளியில கூட சொல்லியிருந்தாரு, அது ஒரு டியூஸ்டே முரளி நினைக்கிறேன். அதுல பாபா சொல்லியிருந்தாரு, இந்த பாடி கான்சியஸ் அப்படிங்கறத ஒரு குஷ்ட ரோகம் அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்த தேக உணர்விலிருந்து நாம விடுபட வேண்டும். குஷ்ட ரோகத்திற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு வைத்தீஸ்வரன். முழு உலகமே குஷ்டரோகிகளா இருக்கிறாங்க. மண்டே முரளின்னு நினைக்கிறேன். இந்த மண்டே முரளியில பாபா சொன்னாரு, எல்லாருமே முழு உலகமே பெருவியாதி, அதாவது குஷ்டரோகமா இருக்கு. பாடி கான்சியஸ்ல இருக்காங்க. கடவுள் தான் வைத்தீஸ்வரன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாம் ஆத்ம உணர்வு அடைந்தால் ஒரு வியாதியும் இருக்காது. இந்த எல்லா வியாதிக்கும் வேறு என்ன ஜடம் என்ன அப்படின்னா, இந்த குஷ்ட ரோகத்துக்கு கூட வேறு பாடி கான்சியஸ். அதுல இருந்து வெளியில வந்துட்டா எல்லா வியாதியிலிருந்தும் விடுபட முடியும். மேலும் நாம் உலகத்திற்கே அதிபதியாகவும் ஆகலாம். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே ஆத்ம உணர்வுல இருக்கும்போது கிடைக்கும். இந்த விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. சிவ தந்தை ஆத்மாக்களாகிய நம்மை படிக்க வைக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். எவ்வளவோ சத்சங்கங்கள் உலகத்தில் இருக்கின்றன. வேறு எங்கும் தந்தையே எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என புரிய வைக்க முடியாது. ராஜ்யத்திற்காக படிக்க வைப்பவர்கள் ராஜாவாக மாற்றக்கூடியவர் ராஜாவாக இருக்க வேண்டும் அல்லவா? டாக்டர் படிக்க வைத்து தனக்கு சமமாக டாக்டராக ஆக்குகின்றார். சரி, இப்போ மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டாக்டரா தான் இருப்பாங்க. அவங்க மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுக்கிறாங்க. அவங்க வருங்காலத்துல டாக்டர் ஆகுறாங்க. சரி, நம்மை டபுள் கிரீடதாரியாக மாற்றுவதற்கு யார் வருவாங்க? நம்மளை தேவதையா மாத்துறதுக்கு யார் பாடம் எடுக்கிறாங்க? எனவே மனிதர்கள் கிருஷ்ணருக்கு டபுள் கிரீடதாரியா காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் எப்படி படிக்க வைப்பார்? அவர் இருக்கிறது சத்தியுகத்துல. நம்மளுக்கு தேவைப்படுறது கலியுகம் எண்டுல. நம்மளுக்கு யார் பாடம் எடுப்பாங்க? நிச்சயமாக சிவ தந்தை தான் சங்கம யுகத்தில் வந்திருக்க வேண்டும். அவரை தான் என்ன சொல்றோம்? தெய்வோங்கா தேவ், மகாதேவ். தேவதைகளை உருவாக்கியவர் மகாதேவ் அப்படின்னு அவரை தான் சொல்றோம். நிச்சயமாக அவர் தான் ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். சிவ தந்தை எப்படி பூமியில் வருகின்றார்? இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காத. தூர தேசத்திலிருந்து சிவ தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார். ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார். எனக்கு ஒளி அல்லது ரத்தினங்கள் பொதிந்த கிரீடம் என்பது எதுவுமே கிடையாது என சிவ தந்தை கூறுகின்றார். அவர் ஒரு பொழுதும் ராஜ்யத்தை பெறுவது இல்லை. டபுள் கிரீடம் உடையவராக மாறுவது இல்லை. மற்றவர்களை மாற்றுகின்றார். ஒருவேளை நான் ராஜாவாக மாறினால் பிறகு ஏழையாகவும் மாற வேண்டியதாக இருக்கும்.
என்று சிவ தந்தை கூறுகின்றார். பாரதவாசிகள்தான் பணக்காரர்களாக இருந்து இப்பொழுது ஏழைகளாக இருக்கின்றனர். நீங்கள் கூட டபுள் கிரீடம் உடையவராக மாறுகின்றீர்கள் என்றால் உங்களை மாற்றுபவர் கூட டபுள் கிரீடம் உடையவராக இருக்க வேண்டும். அவருடன் தொடர்பு ஏற்பட முடியும். யார் எப்படி இருக்கின்றார்களோ அவர்தான் தனக்கு சமமாக மாற்ற முடியும். இப்ப சந்நியாசிகள் முயற்சி செய்து மற்றவர்களை சந்நியாசியாக மாற்றுவார். நீங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சந்நியாசிகள். பிறகு நீங்கள் அவர்களை பின்பற்றவர்களாக இருக்க முடியாது. சில ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்க அந்த சாமியாரோட டிவோட்டி, அவரோட ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாமியார வீடு வாசல்லாம் விட்டுட்டு காட்டுல வந்து தவம் பண்ற சாமியார். இவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப எதை ஃபாலோ பண்றாங்க? ஃபாலோயர்ஸ்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் தானே. அதனால அவங்கள ஃபாலோயர்ஸ் சொல்லக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இவர்கள் சிவானந்தாவுடைய ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிவானந்தா அப்படின்றவரு யாரு? ஒரு சன்னியாசி. சன்னியாசிகள் வந்து மொட்டை அடிச்சுட்டு காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. இவரு ஃபேமிலியில கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்து சிவானந்தாவோட ஃபாலோயர்ஸ். அப்ப சிவானந்தா போல இவரும் இருக்கணும் தானே. அப்படி இருக்கிறாங்களா? எனவே நீங்கள் எப்படி பின்பற்றக்கூடியவர்கள் என்று கூறிக்கொள்கின்றீர்கள்? பின்பற்றுபவர்கள் என்றால் உடனே உடையை கழட்டிவிட்டு காவி உடையை அணிய வேண்டும். நீங்களோ இல்லற தர்மத்தில், அதாவது விகாரங்களில் இருக்கின்றீர்கள். பிறகு சிவானந்தாவுடைய ஃபாலோயர்ஸ் என்று எப்படி கூற முடியும்? சத்கதி அளிப்பது குருவின் வேலையாகும். இன்னாரை நினைவு செய் என்று ஒரு குரு எப்பொழுதும் கூற மாட்டார். அப்படியானால் அவர் குருவாகவே இருக்க முடியாத. முக்தி தாமம் செல்வதற்கு யுக்தி வேண்டும். உங்களுடைய வீடு முக்தி தாமம் மற்றும் நிராகார உலகம் ஆகும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆத்மாவிற்கு தான் நிராகாரமான ஆத்மா என்று பெயர். சரீரம் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. ஆத்மாக்கள் எங்கிருந்து வருகின்றனர்? பரந்தாமம் நிராகார உலகத்திலிருந்து. அங்கே நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அதற்கு இனிமையான அமைதியான வீடு என்று பெயர். அங்கே ஆத்மாக்கள் சுகம் துக்கத்திலிருந்து விடுபட்டு அமைதியா இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு பெயர் வந்து நிர்சங்கல்ப சமாதி அவஸ்தா. பரந்தாமத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தாட்லெஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதுக்கு சமாதி நிலைன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பெயர் முக்தி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருப்பவர்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். முக்தி அடைந்த நிலையில தான் எல்லா ஆத்மாக்களும் இருப்பார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜீவன் முக்திக்கு கீழே இறங்கிதான் ஆகணும். வரிசை கிரமமா வருவாங்க. நாம் இனிமையான அந்த அமைதியான வீட்டில் வசிப்பவர்கள். இங்கே இந்த நாடக சாலை இருக்கின்றது. நம்ம சொந்த வீடு மேல இருக்கு. வீடு பேரு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றோம். மேல போனாதான் நிம்மதி. மேல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. பார்த்தா மாதிரி சொல்றோம். ஒவ்வொரு 5000 years கொஞ்சம் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வரும். நாம வந்து இந்த பூமியில ஒரு யாத்திரையா வந்திருக்கிறோம். சொந்த வீடு பரந்தாமம் தான். இங்க வந்து ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோம். இது பர்மனன்ட் கிடையாது. அங்கிருந்து நாம் நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த
நாடக சாலையில சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் லேம்ப் மாதிரி. இரவுல நிலவும் நட்சத்திரங்களும், பகலில் சூரியன் விளக்குகளாக இந்த டிராமா ஸ்டேஜுக்கு வெளிச்சம் வேணும்ல, அதனால இயற்கையான ஃபோக்கஸ் லேம்ப்ஸ் இதெல்லாம். இதை யாரும் எண்ணலாம் முடியாத, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? இந்த நாடக மேடை எவ்வளவு மைல் தூரத்தில் இருக்கின்றது, அதுவும் யாராலும் கால்குலேட் பண்ண முடியாத. விமானத்தில் மேலே செல்கின்றார்கள், ஆனால் அதுல போயிட்டு திரும்பி வரும் அளவுக்கு பெட்ரோல் போட்டாதான் அது போக முடியும். இவ்வளவு தூரம் போக முடியாது, இவ்வளவு மைல் வரை செல்லலாம். திரும்ப முடியவில்லை என்றால் விழுந்து விடுவோம் என அவர்களுக்கு தெரியும். அதனால பெட்ரோல் போடுறாங்க. இப்போ சப்போஸ் சென்னையில இருந்து ஃப்ளைட் வந்து லண்டன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட்ல வந்து இங்க இருந்து லண்டன் போய் ரீச் ஆகுற வரைக்கும் எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படுதோ அவ்வளவும் போடுவாங்க. இப்ப லண்டன்ல இருந்து சென்னை திரும்பி வர்றதுக்கு பெட்ரோல் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம போய் ஒன் வே ரீச் ஆகுறதுக்கே ஏகப்பட்ட லிட்டர்ஸ் பெட்ரோல் தேவைப்படுது. வேற நாட்டுக்கு போனோம்ல, நிறைய பெட்ரோல் தேவைப்படுது. அத அங்க போயிட்டு திரும்பி ஃபில்அப் பண்ணிப்பாங்க இங்க திருப்பி சென்னை வர்றதுக்காக. அதனால பெட்ரோல் வந்து கம்மியாயிடுச்சுனாலும் என்ன ஆகும், நடு வானத்துல பெட்ரோல் குறைஞ்சிட்டா என்ன பண்ண முடியும்? அங்கங்க பெட்ரோல் பங்கா வச்சிருக்காங்க. கார்ல நம்ம போற வழியில பெட்ரோல் குறைஞ்சிருச்சுன்னா பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டலாம். ஆனா ஃபிளைட்ல போறவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க, அந்த நாடு போய் சேர்ற வரைக்கும் எவ்வளவு தேவைப்படுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெட்ரோல் டேங்க் நிரப்பிதான் அந்த ஃபிளைட்டை வந்து எடுப்பாங்க. அப்படியே சப்போஸ் பெட்ரோல் கம்மியா இருந்தா நடுவுல என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடும், விழுந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சமுத்திரம் அல்லது ஆகாய தத்துவத்தின் முடிவு வரை அடைய முடியாது. இப்ப நான் வந்து உலகத்தை அளந்துட்டு வரேன்னு ஃபிளைட்ல கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போறவங்க ரிட்டர்ன் ஜெர்னிக்கும் சேர்த்து பெட்ரோலை நிரப்பணும். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது முதல்ல. ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் எங்க வருவீங்க? இப்ப ஆகாய தத்துவத்தை அளக்குறேன் இல்லைன்னா கடலை அளக்குறேன்னு போறவங்க ரிட்டர்ன் வந்து தானே ஆகணும். அதுக்கு அளவுக்கு பெட்ரோல் எடுக்கணும்னா அந்த ஃபிளைட்டு தாங்குமா? இதெல்லாம் பார்க்கணும். இப்ப பாபா உங்களுக்கு தன்னுடைய முடிவை காண்பிக்கின்றார். ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்தை கடந்து செல்கின்றது. இறைவனை அடிமுடி காண முடியாதவர் அப்படின்னு சொல்லிட்டோம். கடவுள் பூமிக்கு இறங்கி தன்னோட அடியை காட்டுறாரு பூலோகத்துல. அவரோட முடின்றது பரந்தாமம். எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்க. இந்த அது ஒரிஜினல் ஆத்மாவுடைய சைஸ் கிடையாது. அடிமுடி காண முடியாதவர், அதனுடைய அர்த்தம் வந்து கீழே இறங்கி நம்மளுக்கு என்ன பண்றாரு, இந்த பேசிக் லெசன் எல்லாம் சொல்லி கொடுத்தா ஆத்மா பரமாத்மா டிராமா எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நான் யாரு அப்படின்னு காட்டுறாரு பாத்தீங்களா. அது வந்து ரொம்ப ஹையஸ்ட் குணங்களால, சக்திகளால, கேரக்டர்னால கடவுள் மாதிரி மனுஷங்க 1% கூட கிடையாது. அவ்வளோ ஹையஸ்ட். ஆனா அவருக்கு பாருங்க ஈகோவே கிடையாது. எவ்வளவு பணிவா ஸ்வீட்டா அன்பா இருக்கிறாரு. அதான் கடவுள் அவரு. மனுஷங்கெல்லாம் கம்பேரிசனே பண்ண முடியாது. இங்கெல்லாம் பெரிய ராக்கெட்லாம் வச்சுக்கிட்டு மார்ஸ், நிலா, செவ்வாய் கிரகம் அங்கெல்லாம் போறாங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மை ஆகும் பொழுது ராக்கெட்டு போன்று பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆத்மா கம்ப்ளீட் பியூர் ஆயிடுச்சுன்னா முக்தி தாம் திறக்கணும். இப்ப தாதிங்களும் ரெடி ஆயிட்டாங்க. ஒரு சிலர் சூக்ஷ்ம உலகத்துல இருக்காங்க, பாபா கூட. சிலர்லாம் பர்த் எடுத்துட்டாங்க. இப்ப எப்போ முக்தி தாம் கூடிய விரைவில் திறக்க போகுது. அது திறக்கும் பொழுது எல்லாரும் ராக்கெட்டை விட ஸ்பீடா கிளம்புவோம். நாம தான். எவ்வளவு சிறிய ராக்கெட்டு சூரியன் சந்திரனை கூட கடந்து மூலவதனத்தில் சென்று விடுவீர்கள். ஒரு முறை ட்ரை பண்ணாங்க, சூரியனுக்கு ராக்கெட்டு விட்டாங்க. ஆக்சுவலா முடியுமா? அதுல வந்து ஒரு
சின்ன துணைக்கோள் ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த ஒரு சேட்டலைட் மாதிரி, அதுக்குள்ளே வந்து அந்த விண்கலம்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு குரங்கை வச்சு அனுப்பிச்சாங்க. சூரியனை பக்கத்தில் கூட நெருங்கலை, அந்த விண்கலம் குரங்கு சகிதமாக எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. சூரியனால் நெருங்க முடியுமா? ஆனால் சோலை நெருங்கும். சூரியனை கிராஸ் பண்ண போகுது, சந்திரனை கிராஸ் பண்ண, நட்சத்திர மண்டலங்களையெல்லாம் கிராஸ் பண்ணி சூக்ஷ்ம உலகத்தையும் கடந்து மூளை வதனத்தில் நம்ம வீட்டுக்கு போய் சேரும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். இங்கேருந்து கிளம்புறதான் தெரியும், அங்கே போய் சேர்ந்துடும் வீட்டுக்கு. ட்ராவலிங் டைம்லாம் ஒன்றும் ரொம்ப நேரம் ட்ராவல்லாம் பண்ணாத ஆத்மா அடுத்த செகண்டு போய் சேர்ந்துடும். போகணும்ல. சூரியன் சந்திரனுடைய முடிவை அறிந்து கொள்வதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. சந்திரன் வரைக்கும் போயிட்டாங்க, ஆனால் சூரியனை நெருங்க முடியல. தூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப குட்டி குட்டியாக புள்ளி புள்ளியாக தெரியுதே, ஒரிஜினலாக அது கிடையாது. சூரியனை விட மிக பெரியது நட்சத்திரங்கள். இங்கிருந்து பார்த்தா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நட்சத்திரங்கள் புள்ளியாக தெரியுதே தவிர அது ரொம்ப பெருசு. தூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, ஆனால் அது மிகவும் பெரியது ஆகும். நீங்கள் பட்டம் விடும் பொழுது, பட்டம் விட்டுருக்கீங்களே, இதில் யாருக்கு சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் தாதிங்களாம் இருக்காங்களே, அவங்க சில பேர் படிக்காமலே சரண்டர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல, அதனால பாபா அது சேர்த்து கிளாஸ் எடுக்கிறாரு. எப்படி நட்சத்திரம் புள்ளியாக இருக்கு, அதை போய் பெருசுன்றாரு அப்படின்னு டவுட் வருதுல்ல சில தாதிங்களுக்கு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, இப்போ ஒரு பட்டம் இருக்குது, இப்போ கீழே வந்து பார்க்கும்போது பட்டம் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அதை மேலே விடுங்க, பட்டம் மேலே பறந்து போக போக என்ன ஆயிடுது, சைஸ் குறையுது இல்லை. அப்படி தாங்க நட்சத்திரம். குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. அது போன்றுதான் உங்களுடைய ஆத்மா அனைத்தையும் விட வேகமானது என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஒரு நொடியில இந்த உடலை விட்டு விட்டு இன்னொரு கருவினுள், அது கூட அப்படியே இஷ்டப்பிரமாணம்லாம் நுழையாத, அவங்களுடைய கர்மா பிலாசபி, இந்த பர்த்தில் நான் என்ன செஞ்சேன், பிறக்கும் போதே நம்ம வந்து போன பிறவியினுடைய க்ளோசிங் பேலன்ஸு, அது இந்த பிறவிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். வரும்பொழுதே பாவ புண்ணியத்தோடு தான் பிறந்திருக்கோம். இதில் வேற நாம் செய்கிற கர்மா செயல் மூலமாக புண்ணியம் பாவம் ஆட் ஆகிட்டே போகுது. இதனுடைய அனுசாரம் நாம் இந்த உடம்புலேருந்து கிளம்பும் பொழுது ஆத்மா அந்த புண்ணிய பாவ கணக்கோட கிளம்பும். அதனுடைய ஆதாரத்தில் அடுத்த பிறவி நமக்கு அமையும். ஒரு உடலை விட்டு இன்னொரு கருவினுள் நுழைகின்றது. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாபா சொல்கிறாரு, ஒருவருடைய கர்மத்தின் கணக்கு வழக்கு லண்டனில் இருக்குது. அங்கே வந்து லண்டனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு அந்த கரு உருவாகி இருக்குது அப்படின்னா, இங்கே சரீரம் விட்டால் லண்டன் போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஆத்மாவுக்கு? ஆத்மாவுடைய ட்ராவலிங் டைம் என்ன கேட்குறாங்களே. ஃப்ளைட் ஏறினா லண்டன் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? ஆத்மா இங்கேருந்து கிளம்பிடுச்சு, அதுக்கு நெக்ஸ்ட் பர்த் லண்டனில் எடுக்கணும், எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஒரு நொடியில் லண்டனில் சென்று பிறவி எடுக்க முடியும். ஒரு செகண்டில் போயிடும் ஆத்மா. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? பிள்ளை கருவிலிருந்து வெளியில் வந்ததும் அந்த சொத்துக்கெல்லாம் அது அதிபதி ஆகிவிடுகின்றது. வாரிசாகி விட்டது போகும்போதே அது புண்ணிய கணக்கோட போயிருக்கு. அதனால அது குழந்தை பிறக்கும் பொழுதே பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கு வாரிசாக பிறக்குது. குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உலகத்திற்கே அதிபதி ஆகிவிட்டீர்கள். எல்லையற்ற தந்தைதான் வந்து உங்களை உலகத்திற்கே அதிபதியாக ஆக்குகின்றார். பள்ளிக்கூடத்தில் வக்கீலுக்கு படித்தால் வக்கீலாக ஆகின்றார்கள். நீங்கள் இங்கு டபுள் கிரீடம் உடையவராக படிக்கின்றீர்கள். டபுள் கிரீடதாரியாக ஆகிறதுக்காக படிக்கின்றீர்கள்.
அதாவது தேவதை ஆகுவதற்காக படிக்கின்றோம். ஒருவேளை இந்த எக்ஸாம்ல பாஸ் செய்து விட்டோம் என்றால் டபுள் கிரீடதாரியாக அவசியம் நிச்சயமாக மாறுவீர்கள். மீண்டும் நிச்சயமாக ஸ்வர்க்கத்திற்கு வருவீர்கள். சிவ தந்தை எப்பொழுதும் அங்கேதான் இருக்கின்றார் என நீங்கள் அறிகின்றீர்கள். ஓ கடவுளே என்று கூறும் பொழுது நிச்சயம் பார்வை மேலே செல்கின்றது. கடவுள் என்றால் நிச்சயமாக அவருடைய நடிப்பு என்றும் சிறிது இருக்கும் அல்லவா? இப்பொழுது நடித்து கொண்டே இருக்கின்றார். அவரை தோட்டக்காரன் என்று சொல்கின்றார்கள். முட்களை மலராக மாற்றுகின்றார். ஆகையினால குழந்தைகளாகிய உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். பாபா நேற்று நாட்டிற்கு வந்திருக்கின்றார். தொலைதூர பாபா வேற்று நாட்டிற்கு வந்திருக்கின்றார். ஓ தூர தேஷ்கே முசாஃபிர் ஆயே தேஷ பராயே அப்படின்னு நம்ம தான் கூப்பிட்டோம். வேற தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவனே வேற ஒரு நாடு. ஏன்னா இது ராவண ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு நிகழ்காலத்துல. இது ஒன்றும் ராமராஜ்யம் இல்லை. அதனால இது வேற ஒருத்தர் நாடு தான். ஆனா அங்க நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சீதையை கடத்திட்டார்ல ராவணன். ஆத்மா அப்படின்ற சீதைகள் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றார்கள். இந்த சீதைகளை மீட்பதற்காக சிவராம் வருகின்றார். என்ன பண்றாரு? அதான் சொல்றாங்க, வக்கீலுகிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மையை சொல்லணும், மறைக்க கூடாது. அப்ப கடவுள் நம்மளுக்காக வாதாடுறாரு. எதுக்காக? ராவணனுடைய ஜெயில இருந்து இந்த சீதைகளை வெளியில எடுப்பதற்காக. இறைவன் வக்கீலா நம்மளுக்காக வக்காலத்தை ஆர்கியூமெண்ட் பண்ணி வெளியில எடுக்கிறாரு. நாம ஓப்பனா அவர்கிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த கேஸ் அவரு என்ன பண்ணுவாரு, வாதாட முடியும். எது நடந்தாலும் பாபா கிட்ட ஓப்பனா இருங்க. வாதாடி ராவணனுடைய ஜெயில இருந்து வெளியில எடுப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. நம்ம மனசுல என்ன கஷ்டம் நஷ்டம் பாரம் எல்லாத்தையும் ஓப்பனா கடவுள்கிட்ட சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட்டை அருமையா கொடுப்பாரு. முரளிலே பாபா என்ன பண்ணுவாரு, மெடிசன் கொடுக்குறாரு, இன்ஜெக்ஷன் பண்றாரு, சில பேருக்கு ஆப்ரேஷனே பண்ணிடுறாரு. அதனால பாபா கிட்ட ஓப்பனா இருக்கலாம். இறைவன் ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தீஸ்வரனாக விளங்குகின்றார். தொலை தூரத்தில் வசிக்கக்கூடியவர் தான் தற்பொழுது வேறு நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. மேலும் ஆத்மாக்களும் அங்கு இருக்கின்றார்கள். இங்கே நடிப்பதற்காக தான் வந்திருக்கின்றார்கள். வேற்று தேசம் என்பதன் பொருள் யாருக்கும் தெரியவில்லை. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் என்ன கேட்கின்றார்களோ அதை சத்தியம் சத்தியம் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். சத் அப்படின்னு சொல்லுவாங்களாம் கதா காலேஸ்வரம் கேட்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அம்மா கரெக்ட், உண்மை அப்படின்னு நம்புறாங்க அந்த சாஸ்திரத்துல இருக்கிறத. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா எவ்வளவு நன்றாக ஞானத்தை புரிய வைக்கின்றார். ஆத்மா அசுத்தம் ஆகியதால் பறக்க முடியவில்லை. அதை சுத்தப்படுத்திட்டா பறக்கும். அந்த பாவ கரைகளை எரிச்சிடணும், அது மட்டும் செஞ்சுட்டா போதும். தூய்மை ஆகாமல் வீட்டிற்கு போக முடியாத பதீத பாவனர் என்று ஒரு தந்தைக்கு தான் கூறப்படுகின்றது. அவர் சங்கம யுகத்தில் வந்தே ஆக வேண்டும். பதீத பாவனர் சங்கம யுகத்தில் வந்தே ஆக வேண்டும். நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாபா நம்மை எவ்வளவு டபுள் கிரீடதாரியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். இதைவிட உயர்ந்த வகுப்பு வேறு எதுவும் இல்லை. நான் டபுள் கிரீடம் உடையவராக மாறுவது இல்லை என சிவ தந்தை கூறுகின்றார். நான் ஒரு முறைதான் வருகின்றேன். வேற்று தேசத்தில்
வேற்று உடலில் நான் சிவன் கிடையாது என்று தாதாவும் கூறுகின்றார். சிவபாபா சொல்றாரு, நான் வேற நாடு ராவண ராஜ்யத்துல பிரம்மா பாபாவுடைய உடம்புல வரேன், வேற ஒரு சரீரத்துல வரேன்னு சிவபாபா சொல்றாரு. அந்த சரீரமோட ஓனர் இருக்கிறாரு. நாம டெம்பரரியா வாடகை வீட்டுல வந்திருக்கிறோம். பாபாவும் அதுல இருக்கிறாரு. சிவபாபா வர்றதுக்கு முன்னாடியே பிரம்மா பாபா அந்த வீட்டுலதான் இருக்கிறாரு. அவருக்கு அது ஓன் ஹவுஸ். ஆனா சிவபாபா வாடகைக்காக டெம்பரரியா வர்றாரு. அது கூட ஞானத்தை சொல்வதற்காக மட்டும் அந்த உடலை உபயோகம் செய்கின்றார். இப்ப பிரம்மா பாபா பேசுறாரு. என்னை லக்கி ராஜ் என்று கூறுகின்றார்கள், லேக்ராஜ். பிறகு நான் என்னுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் செய்தவுடன் சிவ தந்தை பிரம்மா என்று பெயர் வைத்து விட்டார். இவருக்குள் பிரவேசமாகி நீ பிரம்மா உடம்புல சிவ தந்தை பிரவேசமாகி நீ உன்னுடைய பிறவைகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றார். பிரம்மாவுக்கே அவரோட பர்த்தை பத்தி அவருக்கு தெரியாது. 84 பிறவிகளின் கணக்கு வேண்டும் அல்லவா? அவரோட வெளி உலகத்துல 84 லட்சம் பிறவி எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் நினைக்குது. வெளி உலகத்துல அப்படி நினைக்கிறாங்க. சாஸ்திரத்துல அப்படிதான் இருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க. இங்க சிவபாபா சொல்றாரு, மொத்தமே 84 பிறவி, அதுல அரிது அரிது அப்படின்னு சொல்லப்பட்டது ஃபர்ஸ்ட் பர்த். இப்ப நாம இருக்கிறது லாஸ்ட் பர்த். இதுதான் டிஸ்சார்ஜ் பேட்டரி இருக்கிற உடல் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பர்த்ல ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸோட நல்லதா இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களோ 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள். அது நிச்சயமாக இருக்க முடியாத 84 லட்சம் பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைப்பதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகின்றன. நினைவும் இருக்காது. 84 பர்த்தே தலை சுத்துது. 84 லட்சம் பிறவி எடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பா ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த ஞானத்தை கேட்கறதுக்கே தேவைப்படும். நினைவும் இருக்காது. 84 லட்சம் உயிரினங்கள் என்றால் பசு பக்ஷி அனைத்திலும் அதுல அடங்கும். மனித பிறவிதான் மோசமானது என்று கூறப்பட்டு இருக்கின்றது சாஸ்திரத்துல. பசு பக்ஷி அனைத்தும் இதுல வளர்ந்துடும். இப்ப விலங்குகள் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. விலங்குகளுக்கு ஞானமே தேவையில்லைங்க. எந்த விலங்கு துக்கப்படாத? தந்தையே உங்களுக்கு ஞானத்தை கற்று தருகின்றார். நான் ராவணனின் ராஜ்யத்தில் வருகின்றேன் என்று அவரே கூறுகின்றார். மாயை உங்களை எந்த அளவிற்கு கள்ளு புத்தியாக ஆக்கிவிட்டது. இறங்கும் கலையில் நீங்கள் கல்புத்தி உடையவர்களாக மாறிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சிவ தந்தை வந்துள்ளார் நமக்கு ஏறும் கலை கற்று தருவதற்காக. வரிசை கிரமம் இருக்கின்றது அல்லவா? எல்லாரும் ஒண்ணு போல கத்துக்கவும் மாட்டாங்க, அதுவும் தெரியும் கடவுளுக்கு. ஒவ்வொருவரும் அவரவர் முயற்சியின்படிதான் புருஷார்த்தம் செய்து கொள்ள வேண்டும். நினைவுதான் முக்கியமான விஷயமாகும். இரவு தூங்கும் பொழுது இதை பற்றி சிந்தனை செய்யுங்கள். பாபா பாபா நான் உங்களுடைய நினைவிலேயே தூங்குகின்றேன். நான் இந்த உடலை விடுகின்றேன், தங்களிடம் வருகின்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கார் டிரைவர், கார் இந்த டிராவல்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே, அங்க டிரைவரா ஒர்க் பண்றாரு. அந்த ஓனரு தனியா இருக்காரு. காலங்காத்தால விடியற் காலையில ஓனர் சொல்லியிருக்காரு, வராரு, வண்டி எடுக்கிறாரு. அப்ப ஓனர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பைசா தராரு. அது வாங்கிட்டு அந்த வண்டி எடுத்துக்கிட்டு போறாரு. அப்ப பெட்ரோல் போட்டுக்கிறாரு அந்த பைசால. வண்டிக்கு சில ரிப்பேரிங் ஒர்க்லாம் சின்ன சின்னது இருக்கு, அதையும் சரி பண்ணிக்கிறாரு. அப்புறம் கஸ்டமர் வராங்க, அவங்கள கூட்டிட்டு அவரு
டிராவல் பண்றாரு, ஃபுல் டே டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சிடுது. திரும்ப ரிட்டர்ன் ஜர்னி வராரு. வரும் பொழுது அந்த வண்டியை கொண்டு போயிட்டு ஷெட்ல வைக்கிறாரு. ஷெட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட போயிட்டு வரவு செலவு கணக்கு கொடுக்குறாரு. நீங்க கொடுத்த பைசா எவ்வளோ, அதுல பெட்ரோல் செலவு எவ்வளோ, வண்டி ரிப்பேரிங் சார்ஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஃபுல் டே டிராவல் மற்றவங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்க, இப்போ அவங்க பேசஞ்சர்ஸ் அவங்க வந்து எவ்வளோ பைசா கொடுத்தாங்க, ப்ளஸ் எவ்வளோ மைனஸ் எவ்வளோ, அப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டை அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அந்த துண்டு ஷீட்டையும் கொடுத்துட்றாரு. இன்றைய கணக்கு கொடுத்துட்டு அவரு போயிட்டு அந்த கார்ல தூங்க மாட்டாரு, அவருக்கு ஒன்றும் வீடு இருக்கு, அங்க போயிட்டு என்ன பண்றாரு, அவங்க ரூம்ல தூங்க போறாரு. சரிங்களா? இப்ப காலங்காத்தால நம்ம இந்த உடல் அப்படிங்கிற வண்டியை எடுக்கிறோம். இந்த உடல் அப்படிங்கிற வண்டியோட ஓனர் வந்து காட் சிவா. அவரு நடிக்கிறதுக்காக இந்த உடம்ப கொடுத்துருக்கிறாரு. அவரு கொடுக்கும்போது நாம அமிர்த வேலை யோகா நம்ம அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்குறோம். அதுல வந்து அவரு நம்மளுக்கு பைசா கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஃபுல் டே ஓட்டுறதுக்கு வேண்டிய பவர்ஸை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றோம், முரளி கிளாஸ் கேட்குறோம். இதுல டிராவல் பண்றவங்க அவங்க பைசாவும் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா முரளி கிளாஸும் கிடைச்சிருச்சு, அமிர்த வேலை யோகாவும் பண்ணிட்டோம். இப்ப வந்து காட் சிவாட்ட இருந்து பைசாவும் வாங்கியாச்சு, அதாவது ஞான ரத்தினங்களை வாங்கிட்டோம், யோக சக்தி வாங்கிட்டோம், நாலேஜ் ஃபுல் பவர்ஃபுல்லா ஆயிட்டோம். ஃபுல் டே வந்து பல பேசஞ்சர்ஸ் நம்ம வண்டியில டிராவல் பண்றாங்க, நிறைய பேரை சந்திக்கிறோம். நம்மளுடைய செயல்கள் மூலமா ஆசீர்வாதம் கொடுக்கிறோம், ஆசீர்வாதம் எடுக்கிறோம். சில சமயம் தெரியாம கோவப்பட்டுட்டோம், துக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெட்ரோல் செலவு ஆகுது, அதாவது புண்ணிய கணக்கு குறையுது, பாவம் ஆட் ஆகுது. மேக்சிமம் புண்ணியம் தான் செய்யறோம், கொஞ்சம் பாவம் தெரியாம செஞ்சிடுறோம், ஆனாலும் அதெல்லாம் கால்குலேஷன் ஆகுது. அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓனர் யார, சிவ தந்தை, பெட்ல படுக்க வச்சிடுறோம் வண்டிய, உடல் அப்படின்ற வண்டிய கணக்கு ஒப்படைக்கிறோம் சிவ பாபா கிட்ட. என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஆச்சு, இவ்வளோ அவ்வளோ செலவாச்சு, வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு, அதையெல்லாம் ஒப்படைச்சிட்டு, ஆனா வரவு 8 செலவு 10 இருக்கக்கூடாது, வரவு விட செலவு கம்மியா இருக்கணும். கூடுமான வரைக்கும் நாம செலவை கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? பெட்ரோல் செலவு ஆகதான் செய்யும், மற்றபடி வந்து வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய செலவு இல்லாம பார்த்துக்கணும். அதாவது நம்மளால யாருக்கும் துக்கம் கிடைக்க கூடாது, ஆனா யாராவது துக்கம் கொடுத்தா அதை வாங்கவும் கூடாது, இதுல அட்டென்ஷன் வைக்கணும். நம்ம எவ்வளவு பேருக்கு நல்லது செய்யறோம், பிளெஸிங்ஸ் கொடுக்கறோம், அவ்வளோ வரவு. இந்த வரவு செலவு ஆனா உண்மையா இருக்கணும். பாபா கிட்ட செலவு பண்ணா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிடுங்க, அதுதான் பாபா எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் வக்கீல் இல்ல, அவர்கிட்ட ஓப்பனா இருக்கணும். வரவு செலவு கணக்கு கொடுத்துட்டு அப்புறமா நாம என்ன பண்ணணும், வண்டியை கொண்டு போய் ஷெட்ல விடணும். வரவு செலவு கொடுத்துட்டு அப்புறமா வண்டியை ஷெட்ல விடுங்க, பெட்ல விடுங்க வண்டிய. அதுக்கப்புறம் பாபா நினைவுல ஒண்ணு சூக்ஷ்ம உலகம் அல்லது பரந்தாமம், அங்க வந்துட்டு நிம்மதியா தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில எழுப்பி விடுவார. திரும்பவும் புது கணக்கு, திரும்பவும் அமிர்த வேலை யோகா, முரளி கிளாஸ், நம்மளுக்கு வந்து வரவு, அது ரெண்டுமே. அதுக்கப்புறம் நாலேஜ் ஃபுல் பவர்ஃபுல் ஆயிட்டு அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் எப்படி இருக்கும். அதனால தான் சார்ட் வைங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்படி பாபாவை நினைவு செய்து தூங்கிவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி வருகின்றது பாருங்கள். கணக்கு ஒப்படைச்சிட்டு தூங்கி பாருங்க, ஃப்ரீயா இருக்கும் மனசு. பாபா மடியே, அதாவது பாபா மடி ஒரு தாயின் மடி மாதிரி நினைச்சுக்கோங்க. அம்மா மடியில படுத்து நிம்மதியா தூங்கிடுங்க, அவ்வளவுதான். காலையில அம்மாவே எழுப்பி விடுவாரு. அப்ப கனவுல காட்சிகள் கூட கிடைக்கலாம், நல்ல நல்ல கனவு கூட வரும். ஆனா இந்த காட்சி போன்றவையெல்லாம் பார்த்து ஒருவேளை நீங்க மகிழ்ச்சிலாம் அடையாதீங்க, இதெல்லாம் டெம்பரவரி தான்.
பாபா, நான் உங்களை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றேன், உங்களிடம் வர விரும்புகின்றேன். நீங்கள் பாபாவை நினைவு செய்து செய்து மிகவும் ஓய்வாக சென்று விடுவீர்கள். சூக்ஷ்ம வதனத்திற்கு கூட செல்லலாம். படுக்கும் பொழுது சூக்ஷ்ம உலகத்துக்கு போயும் படுக்கலாம், அல்லது மூலவதனத்திற்கு போக முடியாத நான் திறக்கல புள்ளி ஆயிட்டு மூலவதனத்துக்கு போய் அங்கே போய் தூங்க முடியாதுல்ல. நீங்கள் சூக்ஷ்ம உலகம் தான் பெஸ்ட்டு. அங்கே பிரம்மா பாபான்ற அம்மா இருக்காங்க, அந்த உடம்புல சிவபாபாவும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தாய் தந்தை இருக்காங்க, அவங்க மடியில் படுத்து நிம்மதியாக தூங்கிடுங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு நாள் வரும் நம்ம உண்மையிலே மேலே தான் போவோம். இது டெய்லி ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் அது மரண பயம்லாம் வராது. நிறைய மாடல் எக்ஸாம் எழுதினவங்க ஃபைனல் எக்ஸாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. சில பேர் தனியாக தானே ட்ரை பண்ணுவாங்க. மாடல் எக்ஸாம் எல்லாம் படித்து ரிவிஷன்லாம் பண்ணியாச்சு, இப்போ ட்ரை பண்ணி பார்த்து அப்புறமா ஃபைனல் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு மாடல் எக்ஸாம்லாம் ட்ரைலாம் பண்ண வேணாம், தானாக வரும். மாடல் எக்ஸாம்லாம் நிறைய டெஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் ஃபைனல் எக்ஸாமில் நம்மளுக்கு பயமே இருக்காது. இப்போ திரும்பி செல்வதற்கு டைம் இன்னும் வரல, காட்சிகள் கிடைக்குது. சிறிய சிறிய ஆத்மாக்களின் மரம் தென்படும். உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சிகள் கிடைக்குது இல்லையா, கிட்ட நெருங்கும் போது கிடைக்கும். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு நாள் ரியலாக நம்ம கிளம்புவோம் பாருங்க, அப்போ சூப்பராக இருக்கும். சந்தோஷமாக கிளம்புவோம் நம்ம. நீங்கள் வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பது கிடையாது, இது பயிற்சி தான். அப்புறம் ஃபைனல் ஆகும். அதற்கு கடினமான உழைக்க வேண்டும், புருஷார்த்தம் பண்ண வேண்டும். நீங்கள் முதலில் இனிமையான வீட்டிற்கு செல்வீர்கள் என்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கு போயிட்டு முக்தி போயிட்டு தான் அடுத்த ஜீவன் முக்தி வைகுண்டத்துக்கு வருவோம். அனைத்து ஆத்மாக்களும் நடிப்பிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். எதுவரை ஆத்மா தூய்மை ஆகவில்லையோ அதுவரை வீட்டிற்கு செல்ல முடியாது, ஃபைனல் வீட்டுக்கு செல்ல முடியாது. மற்றபடி காட்சிகளை பார்க்கறதுனால ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. மீரா கூட நிறைய காட்சி பார்த்துருக்குறாங்க. வைகுண்டத்துக்கு கிருஷ்ணாவே பார்த்தாங்க, ஆனால் வைகுண்டத்துக்கு போகலை. சத்தியுகம் என்பது வைகுண்டமாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் வைகுண்டத்திற்கு அதிபதி ஆகுவதற்காக தயாராகி கொண்டு இருக்கின்றீர்கள். பாபா காட்சிகள் பார்ப்பதில் அவ்வளவாக செல்ல விடுவது இல்லை. ஏனென்றால் நீங்கள் படிக்கணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். பாபா முரளி எடுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த காலத்தில் காட்சி பார்த்தாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, முரளியில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா அவங்க நேரடியாக சொர்க்கத்தை பார்க்குறவங்களுக்கு சொர்க்கம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா பிடிக்குமா, நிறுத்திட்டாரு. அதுவும் நல்லதுக்கு தான். இப்போ தந்தை படிக்க வைக்கின்றார், அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். இப்போ ஞானம் யோகம் மூலமாக தாரணை சேவை பண்ணும்பொழுது இப்போ அம்மா ஒரு காட்சி கூட பார்த்ததில்லை. அவங்க கல்வியின் தேவி ஆனாங்க. நம்மளுக்கு ஞானம் யோகம் தான் முக்கியங்க, காட்சி முக்கியம் கிடையாது. விநாசம் எதிரிலேயே இருக்கின்றது. மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டையெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை. அவர்கள் உங்களுக்காக தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றார்கள். ஏனென்றால் உங்களுக்கு புதிய உலகம் வேண்டும். மற்றபடி நீங்கள் மாயையுடன் போராடுகின்றீர்கள். நீங்கள் மிகவும் பிரசித்தமான போர் வீரர்கள், வெல் நோன் வாரியர்ஸ். பட் பாபா சொல்றாரு அன்னோன் வாரியர்ஸ் பட் வெரி வெல் நோன். இப்போ உங்களை வந்து குப்தமான போர் வீரர்கள், ஆனால் எல்லாருக்கும் தெரியும். வெல் நோன்னா என்ன அர்த்தம், தேவிகளுக்கே இவ்வளோ புகழ் பாடுறாங்க, நீங்கள் யாருன்னு கடைசியில் தெரிஞ்சிடுவாங்க. இந்த சிவ சக்திகளாக, அதாவது அவங்கவுங்க இஷ்ட தெய்வம். நீங்கள் யாருக்கு எப்படி தெரிய போகிறீங்கன்னு தெரியல, அது பாபா கிட்ட தான் இருக்குது. அவர் காட்சி கொடுப்பாரு. உங்களை இவ்வளோ நாள் சாதாரண ஆத்மாக்கள், ரொம்ப சிம்பிளாக சாதாரண மனுஷங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரை காட்ட போகிறாரு, காட்சி காட்டுவார். தேவிகளுக்கே இவ்வளோ புகழ் பாடுறாங்க, அம்மனுக்கு அது வந்து தெரியும் ஃபைனலில். இப்போ நீங்கள் பாரத நாட்டை யோக சக்தியினால் ஸ்வர்க்கமாக மாற்றுறீங்க. அதனால தான் அந்த சிவசக்திகளுக்கு அம்மனோட புகழ்
இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான வேலை என்னது? யோக சக்தியினால பாரத நாட்டை ஸ்வர்க்கமாக கடவுள் தாங்க மாத்துறாரு. நாம அவருக்கு உதவியாளரா இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு சிவ தந்தை கிடைத்து விட்டார். ஞானத்தினால புதிய உலகம் உருவாகின்றது என உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயண் புது உலகத்திற்கு அதிபதியாக இருந்தனர் அல்லவா? இது பழைய உலகம். நாம இருக்கிறத பழைய உலகத்தின் அழிவு முன்பு கூட அணுகுண்டுகள் மூலமாக நடந்தது அல்லவா? மகாபாரத போர் நடந்தது. அச்சமயம் பாபா ராஜயோகத்தையும் கற்பித்து கொண்டு இருந்தார். இப்பொழுது நடைமுறையில் பாபா ராஜயோகத்தை கற்பித்து கொண்டே இருக்கின்றார் அல்லவா? பாபா தான் உங்களுக்கு உண்மையை தெரிவிக்கின்றார். உண்மையான தந்தை வருகின்றார் என்றால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடுகின்றீர்கள். இது ஞான நடனமாகும். எனவே யாருக்கு இந்த ஞான நடனத்தில் ஆர்வம் இருக்கின்றதோ அவர்கள் முன்னால் அமர வேண்டும். சிவபாபா ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. சரிங்களா? அப்ப கொஞ்சம் முன்னாடி உட்காரவங்க ரசிக்கக்கூடியவர்களா இருக்கணும் ஞானத்தை. அப்ப இன்னும் நாலேஜ் அப்படியே நல்லா அருமையா சொல்வாரு. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஞானத்துல அவங்க முன்னாடி உட்காரணும். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவங்களுக்கு கொட்டாவி வரும். ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து கொட்டாவி விழுது. டான்ஸிங்கள் வந்து டான்ஸ் ஆடும் பொழுது இது மாதிரி கொட்டாவி விட்டா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கல்ல. சிவபாபா வந்து ஞான நடனம் புரியும் பொழுது யாராவது தூங்கி கொட்டாவி விட்டா நல்லா இருக்குமா? அப்படி சப்போஸ் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்கன்னா லாஸ்ட் ரோல உட்காந்துருங்க. அப்பதானே அவர் நல்ல ஞான நடனம் புரிய முடியும், ஆனந்த தாண்டவம் ஆட முடியும். இதெல்லாம் யாரு புரிஞ்சுக்கிறாங்க? பாபா வந்து ஞான நடனம் புரிகிறாரு நடராஜரா வந்து. இதெல்லாம் சூக்ஷ்ம விஷயம். இதுதான் தில்லை ரகசியம். சிருஷ்டி சக்கரம் மட்டும் இல்லை, ஞான நடனம் புரிஞ்சுதான் சிருஷ்டி சக்கரத்தை தூக்கிட்டு அடுத்த சிருஷ்டி சக்கரம் வச்சுட்டு யாருக்கும் வலிக்காம உலகத்தை வந்து மாத்த போறாரு. பெரிய விஷயம் இது. மகா வினாஷ் ரொம்ப பெரிய விஷயம் இது. ஞான நடனம் பண்ணிட்டே பண்ண போறாரு. கொஞ்சம் ரசிங்க. ஞான நடனம் பண்ணிட்டு இருக்கும் போது சில பேர் அப்படியே பாறை மாதிரி முகத்தை வச்சுப்பாங்க, சிலர் தூங்கி வடிவாங்க, சிலர் போன மாதிரி வச்சுப்பாங்க. எப்படிங்க அவர் நடனம் ஆடுறது? ஒரு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ரசிங்க, தானே தலை அசைப்பீங்க. அப்போ அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல நடனம் ஆடணும் அப்படின்னு தோணும்ல. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம சிவ தந்தை 5000 years ஒன்ஸ் தான் இந்த டான்ஸ் ஆடுவார். ஹெல்ப் பண்ணுங்க. ஞானத்தில் எதுவுமே புரிஞ்சிக்கலன்னா இங்கே கடவுளே வந்து ஞான நடனம் ஆடிட்டு இருப்பாரு, இங்கே அங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டா ரசிப்பாங்க, கான்சென்ட்ரேஷனோட முரளி கேட்பாங்க. யாரோட நடனம் இது? பாபாவும் நீங்கள் யாரை அழைத்து வந்திருக்கின்றீர்கள் என பிராமணியை கேட்பார். மதுபன்லேயே போய் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சாக்கார பாபா இருக்கும்போது, பாபா முரளி எடுத்துகிட்டே இருக்கும்போது யாராவது தூங்கிட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. நாமளாம் லேட்டாக வந்திருக்கோம். அந்த காலத்தில் அப்படியே பிரம்மா உடம்புல சிவன், அப்படியே நந்தி உடம்புல சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுற சீன் அது. அந்த சீனில் எப்படி ரசிச்சு அப்பா அந்த மாதிரி பவரும் கொடுப்பாரு. நாலேஜ்ஃபுல்லாகவும் இருப்பார், பவர்ஃபுல்லாகவும் இருப்பார். அதை ரிசீவ் பண்ணணும்ல, அது ரசிக்கணும்ல ஞானத்தை. அது வந்து சில பேர் அப்படி செய்கிறாங்க, தூங்குறாங்க. அங்கே வந்து பாபா சொல்கிறாரு, என்ன சகோதரிகள் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பாபா கேட்பாராம். யார் கற்று கொள்கின்றார்களோ கற்பிக்கின்றார்களோ அவர்கள் முன்னால் அமர வேண்டும், அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோலாக பாருங்க. அவர் ஞான நடனம் புரியும் பொழுது கொஞ்சம் ரசிக்கக்கூடிய மனப்பக்குவம் எவ்வளோ பேருக்கு இருக்குது, அவங்க முதல்ல உட்காரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலாம் பழகிடுச்சு. நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் ஞான நடனம் புரிகிறேன், ஆனால் கொஞ்சம் ரசிகர்கள் அதிகமாக இருந்தாக்கா இன்னும் டான்ஸு சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு கிளாஸு அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் நடனம் ஆட வேண்டும்.
தாண்டவம், சிவ தாண்டவம் ஆடுறாரு. நாமளும் என்ன பண்ணணும்? தாண்டவம் ஆட வேண்டியதுதான். இது ஞான நடனம் ஆகும். கிருஷ்ணர் ஞானத்தை கூறவும் இல்லை, ஞான நடனம் ஆடவும் இல்லை சத்தியுகத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி பிறவில அதே சோல பிரம்மாண்டம்ல அவரு ஞான நடனம் ஆடி இருக்காரு. முரளி ஞானத்தினுடையது அல்லவா? எனவே இரவு தூங்கும் பொழுது சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். சக்கரத்தை புத்தியில் நினைத்து கொண்டே இருங்கள் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். பாபா, நாங்கள் இந்த உடலை விட்டுவிட்டு உங்களிடம் வருகின்றோம். இவ்வாறு நினைத்து கொண்டே தூங்கினால் என்ன நடக்கின்றது என பாருங்கள். சுடுகாட்டை உருவாக்கி விடுவார்கள். பிறகு ஒரு சிலர் அமைதியாக சென்று விடுவார்கள், சிலர் நடனம் ஆடுவார்கள். பாபாவை பற்றி தெரியவில்லை என்றால் அவரை எப்படி நினைவு செய்ய முடியும்? பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் கூட சேர்ந்து ஞான நடனம் பண்ணுவாங்க. சரி, என்ன பண்றது? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, நம்பர் வராது, தெரியும் அவருக்கு. மனிதர்கள் தந்தையை பற்றி அறியவில்லை என்றால் எப்படி தந்தையை நினைவு செய்ய முடியும்? நான் யார்? நான் யாராக இருக்கின்றேன்? எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று என்னை பற்றி யாருக்குமே தெரியல. அது சொல்றதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. இப்பொழுது பிகேஸ், நீங்கள் எவ்வளவு புரிந்து கொண்டீர்கள்? வெளி உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாத உங்களுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு தெரியும்? எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியும் என்னை பத்தி? நீங்கள் குப்தமான படை வீரர்கள், அன்னோன் வாரியர்ஸ், போர் வீரர்கள் என்ற பெயரை கேட்டு தேவிகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அந்த அன்னோன் வாரியர்ஸ் வேற யாரும் இல்லை, வெல் நோன் வாரியர்ஸ் தான். இந்த சைடு ஒரு 4 கை, அந்த சைடு ஒரு 4 கை, துர்கை அம்மன், நிறைய அம்மன்ல இருக்காங்கல்ல, 10 கை, 5, 8 கை, அது மாதிரிலாம். ஒவ்வொரு கையில என்ன பண்ணிட்டாங்க? வாரியர்ஸ்னா ஆயுதம் இருக்கணும்ல, அதனால இந்த கேடயம், வாள், அம்பு, வில்லு, அப்படி பல ஆயுதங்களை, கதாயுதம், சங்கு, சக்கரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கை ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டாங்க ஆயுதங்களால. நீங்கள் ஆக்சுவலா யோக சக்தியினால ஞான ஆயுதங்களை எடுத்து யோக சக்தியினால என்ன பண்றீங்க? போர் புரியுறீங்க, மாயாயிட்ட. அதை இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மகிஷாசுர வர்த்தினி அப்படின்றாங்க. மகிஷன் அப்படிங்கிறத ஒரு அசுரன். அசுரன் இன்னைக்கு கூட பாபா சொன்னார் இல்லையா, பாடி கான்சியஸ் தான் மிகப்பெரிய விகாரம் அப்படின்னு சொல்றாரு, பெருவியாதின்னு சொன்னாரு. இந்த மகிஷன் அப்படின்னா எரும மாடு. இந்த எரும மாடு யாரு? மகிஷன். அது யாருன்னா பாடி கான்சியஸ். அதை நம்ம வர்தனம் பண்ணணும். மகிஷாசுர வர்தினி அப்படின்னா அந்த பாடி கான்சியஸை நாம வதம் செய்தவர்கள் என்று அர்த்தம். உடல் வலிமையினால எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த பாடி கான்சியஸ் பாடியே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உடல் வலிமை எதுக்கு? இதிலெல்லாம் வெற்றி பெற முடியாது. அவ்வளோ பெரிய அசுரனை வதம் பண்றதுக்கு உடல் வலிமை தேவையில்லை, உள்ள வலிமை வேணும், யோக சக்தி தேவைப்படுகின்றது. பாரதத்தின் யோகம் மிகவும் பிரசித்தமானது ஆகும். இதை பாபா தான் கற்பிக்கின்றார். இதுவும் யாருக்கும் தெரியவில்லை. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் சிவ தந்தையை தான் நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. யோகா செய்ய முடியவில்லை என்றால் யோகா என்ற வார்த்தையை விட்டு விடுங்கள். யோகாவே வரமாட்டேங்குது, எப்படி யோகா பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு பல வருஷம் இப்படி கேஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, யோகா வரலன்றதை விடுங்க. உங்க அப்பாவை நினைக்க முடியாது? லௌகீக அப்பா நினைக்கிறீங்க தானே? அப்பா பேரு மந்திரம் மாதிரி சொல்லியா நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அப்பான்னு நினைச்ச உடனே அவர் ஞாபகம் வருது இல்ல. அப்ப சிவ தந்தை உங்களுடைய ஒரிஜினல் ஃபாதர் மதர் அவர் தானே. எத்தனை பிறவி எடுத்தாலும் ஆத்மாவுடைய தாய் தந்தை இறைவன் இல்லையா? நம்ம எல்லோரின் தந்தை இறைவன் சொல்றோம் இல்ல. அது உண்மையேனா மனசால அதை நம்பினீங்கன்னா எப்படி பாபா உங்களை நினைக்கிறதுன்ற கேள்வியே வராது. ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா, அத பேரு உருவம்
எந்த தேசத்துல இருக்கிறாரு, எந்த காலத்துல பூமிக்கு வராரு, அவரோட குணம் என்ன, அவருடைய கர்த்தவியம் என்ன, எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்ப நினைக்கிறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? குழந்தைகள் பாபாவை நினைவு செய்கின்றார்கள் அல்லவா? ஒரு பச்சை குழந்தை கூட அவங்க அப்பா அம்மாவை நினைக்குது. நம்ம எவ்வளவு பெரிய குழந்தைங்க, ஆத்மாவுடைய தாய் தந்தையை நினைக்க முடியாத? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நான் தான் சர்வ சக்திமான், பவர் ஹவுஸ். அதனால என்ன நினைச்சீங்கன்னா ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். சத்தோ பிரதானம் ஆகிவிடும் பொழுது ஆத்மாக்களின் ஊர்வலம் கிளம்பும், சிவ ஊர்வலம். தேனீக்கள் கூட கும்பலா போகும்ல, அதுல ராணி தேனி கைட் பண்ணும், பின்னாடி நிறைய தேனீக்கள் போகும். அது மாதிரி உலகத்துல இருக்கிறவங்கள வைண்ட் அப் பண்ணி நம்ம சிவாவை முன்னாடி போவார, நம்ம எல்லாம் பின்னாடி போவோம். இது சிவ தந்தையின் ஊர்வலம் ஆகும். சிவ தந்தைக்கு பின் அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டத்தை போல பறந்து செல்லும். மற்றபடி இந்த சரீரம் இங்கே விட்டுருவோம். 84 வேஷத்துல 83 வேஷம் எப்படி விட்டோம், அப்படிதான் 84வது வேஷத்தையும் விட்டுருவோம். இதோட முடிஞ்சிச்சு இந்த டிராமா. வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறமா அடுத்த சைக்கிள்குள்ள அவருக்கு தான் வேலை, உலகத்தை மாத்தி வைப்பாரு. அப்புறம் நம்ம அப்படியே ஜாலியா மேல இருந்து வைகுண்டத்துக்கு வந்து இறங்கலாம், லேண்ட் ஆகலாம் பூலோகத்துக்கு வந்து. அப்ப உலகமே மாறி இருக்கும், தலைகீழா இருக்கும், ஸ்வர்க பூமி இருக்கும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்பு தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பாபாவுடன் இனிமேலும் இனிமையாக பேச வேண்டும். நேரா வண்டியை கொண்டு போய் கேரேஜ்ல விட்டு வண்டியிலே படுத்து தூங்கிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி பாபா என்ன சொன்னாரு அதே மாதிரி செய்யணும். கணக்கு ஒப்படைக்கணும், அப்புறம் வண்டியை கொண்டு போய் பெட்ல விடுங்க, அப்புறம் அங்க தூங்காதீங்க. வண்டிக்குள்ள யாராவது டிரைவர் படுத்து தூங்குவாங்களா? அவங்க வீடுதான் மேல இருக்குல்ல, சூக்ஷ்ம உலகம் வரைக்கும் வந்தோட போதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரந்தாமத்துக்கு போக வேணாம். சூக்ஷ்ம உலகத்துல பிரம்மா பாபா அம்மா, அதுல சிவ பாபா இருக்காரு. அந்த உடம்புல நீங்க அப்படியே மடியில படுத்துக்குவாங்க. சூக்ஷ்ம சரீரத்துல நல்ல நிம்மதியா ஒரு தூக்கம். காலையில அமிர்த வேலை வந்து அவரை எழுப்பி விட்டுருவாரு. அவரை நம்பி படுக்கலாம். மத்தவங்க எழுப்பி விடுறாங்களோ இல்லையோ, சிவ பாபா நம்பி படுங்க, பிரம்மா பாபா மடியில எழுப்பி விடுவாரு. சரிங்களா? அதனால இரவு தூங்கு செல்வதற்கு முன்பு பாபாவுடன் இனிமேலும் இனிமையாக பேசணும், சார்ட் கொடுக்கணும். நாங்கள் இந்த சரீரத்தை விட்டு விட்டு உங்களிடம் வருகின்றோம், இவ்வாறு நினைத்து கொண்டே தூங்க வேண்டும். நினைவுதான் முக்கியமாகும். நினைவினால் தான் தங்க புத்தி உடையவர்களாக ஆவீர்கள். நம்ம யாரை நினைக்கிறோமோ அவராகவே ஆகிவிடுவோம். செகண்ட் பாயிண்ட், 5 விகாரங்கள் என்ற நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அளவு கடந்த குஷியில் இருக்க வேண்டும். ஞான டான்ஸ், சிவபாபா ஆடுற ஞான நடனத்தை ரசிக்கணும். நாமளும் ஞான நடனம் புரிய வேண்டும். சிவ தாண்டவம், நம்ம சக்தியும் கூட சேர்ந்து என்ன பண்ணணும், சிவ தாண்டவத்தோட சேர்ந்து நாமளும் ஆனந்த தாண்டவம் ஆடணும். வகுப்புல சோம்பேறித்தனத்தை பரப்பக்கூடாது, தூங்கக்கூடாது. கிளாஸ் கேட்கும் போது அவரை ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இப்படி நம்மளை பார்க்கும்போது நம்ம தூங்குனா அவரை டான்ஸ் ஆடுறவர் என்ன நினைப்பாரு? கொஞ்சம் விழிப்புணர்வோட கிளாஸ் கேளுங்க. வரதானம், சேவையின் மூலமாக அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தை அடைந்து சதா முன்னேறி செல்லக்கூடிய மகாதானி ஆகுக. மகாதானி ஆகுவது என்றால் பிறருக்கு சேவை செய்வது என்பது ஆகும். பிறருக்கு சேவை செய்வதனால் சுயத்தின் சேவை தானாகவே கிடைக்கின்றது. மகாதானி ஆகுவது என்றால்
தன்னை செல்வந்தர் ஆக்குவதாகும். எத்தனை ஆத்மாக்களுக்கு சுகம், சக்தி மற்றும் ஞானத்தின் தானம் வழங்குவீர்களோ அத்தனை ஆத்மாக்களுடைய பிராப்திகளின் சப்தம் அல்லது நன்றி என்ன வெளிப்படுகின்றதோ அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆகிவிடும். இந்த ஆசீர்வாதங்கள் தான் முன்னேறுவதற்கான சாதனம் ஆகும். யாருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றனவோ அவர்கள் சதா குஷியாக இருப்பார்கள். எனவே தினமும் அமிர்த வேளையில் மகாதானி ஆவதற்கான புரோகிராமை உருவாக்குங்கள். தானமே செய்யாத ஒரு நேரம் அல்லது ஒரு நாள் இருக்கக்கூடாது. தினமும் தானம் செய்ய வேண்டும். ஸ்லோகன் சொல்றார். இப்பொழுது கிடைக்கும் பிரத்யக்ஷ பலனானது ஆத்மாவிற்கு பறக்கும் கலைக்கான பலத்தை கொடுக்கின்றது. எவ்வளவு நம்ம தானம் செய்யறோமோ, இப்ப ஞானத்தையே சொல்றோம் அப்படின்னா ஒரு குஷி கிடைக்குது இல்ல, சக்தியும் கிடைக்குது. சேவை பண்றதுனால குஷியும் கிடைக்கும், சக்தியும் கிடைக்கும். அது பிரத்யக்ஷ பலன். சேவைக்கான உடனடி பலன் குஷியும் சக்தியும். இது எவ்வளவு ஆத்மாவுக்கு கிடைக்குதோ அவ்வளோ ஆத்மா பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருக்கும். அதுக்கு சக்தி தேவைப்படுறது. எப்படி ஃபிளைட்ல பெட்ரோல் இருந்தாதான் அந்த விங்ஸ் மூலமா அந்த ஃபிளைட்டு பறக்குது. அது மாதிரி நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ஆத்மா பறக்கிறதுக்கு ஆத்மா பலம் வேணும். அது எது மூலமா கிடைக்குதுன்னா இந்த சேவையினால கிடைக்கக்கூடிய குஷி மற்றும் சக்தியினால ஆத்மா பறக்கும் கலையில் பறப்பதற்கான பலம் கிடைக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி.